ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்திரமேரூர் தாலுக்கா நல்லூர்ன்ற வில்லேஜ்ல லொக்கேட் ஆயிருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 40 சென்ட் ஏரியாவ ஃபுல்லாவே வந்து காம்பவுண்ட் வால் போட்டு தரணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவர் வந்து அவரோட பட்ஜெட்ல பண்ணணும். இது வந்து ஒரு ஏரியா அதிகம்ன்றதுனால ஒரு பட்ஜெட்ல பண்ணி குடுங்க சார். 7 அடி உயரத்துக்கு ஃபுல்லாவே வந்து எனக்கு 40 சென்ட் ஏரியாவும் ஃபுல்லா காம்பவுண்ட் வால் பண்ணி தரணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. அவருக்கும் நம்ம கொட்டேஷன் குடுத்தோம்னா, அவரு ஓகே பண்ணியிருந்தாரு. நம்மளும் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி இது வந்து அ 4வது நாள் வீடியோ இது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 பார்ட்டா வீடியோ போட்டிருப்போம். இது 3வது பார்ட்டு ஃபினிஷிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த ஒர்க்க முடிச்சு நம்ம உங்களுக்கு வீடியோ போடப் போறோம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோல இந்த சைட்டுக்கு எவ்வளோ டோட்டலா நம்ம பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ரேட்டுக்கு பண்ணி குடுத்துருக்கோம், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எல்லாமே டோட்டலா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். டோட்டலா சைட்டோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா, ஒரு 250 அடி நீளமும், 60 அடி அகலமும் கொண்ட சைட் இது. ஒரு 40 சென்ட் ஏரியால ஃபுல்லாவே 6 இன்ச் இன்டர்லாக் வச்சு 7 அடி உயரமா நம்ம வந்து லே பண்ணி குடுக்க சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து ஒன்லி பிரிக்ஸ் லோடிங், அன்லோடிங் பண்ணி லேயிங் ஒர்க் மட்டும் தான். பாயிண்டிங் ஒர்க் இல்ல. இந்த சைட்ல கஸ்டமர் பாயிண்டிங் ஒர்க் கேட்கறதுனால நம்ம லேயிங் ஒர்க்கோட முடிச்சுட்டோம். இது வந்து அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா, நம்ம சரியா வீடியோ போட முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கால்ஸ் வருது. ஆர்டரும் இருக்கு. நம்மளுக்கும் டைம் இல்ல. அதனால வீடியோ போட முடியல. நம்ம சப்ஸ்கிரைபர்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நல்லா சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப நன்றி. இதே மாரி நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் இன்டர்லாக் பிரிக்ஸ பத்தி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு போடுவேன். பிரிக்ஸ் வேணும்னா கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட்டே பிரிக்ஸ் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்றோங்க. லேயிங் ஒர்க் நெக்ஸ்ட் தான். நீங்க வேணும்னா தான் லேயிங் ஒர்க் பண்ணி தருவோம். இல்ல வேண்டாம் சார் எனக்கு பிரிக்ஸ் மட்டும் குடுங்கன்னா, நாங்க பிரிக்ஸ் தான் சேல் பண்றோம். ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஸோ வந்து நீங்க பிரிக்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்ப்ளேல என்னோட நம்பர் குடுத்துருக்கேன். ஆர்பிஎஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ். நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க. வந்து சைட்ட விசிட் பண்ணி பாருங்க. பிரிக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாவும், தரமாவும் நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு குடுத்துட்டுருக்கோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேன் பவரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். ஃபுல் பில்டிங் நம்ம பண்றதில்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பேஸ்மெண்ட் லெவல் போட்டு குடுத்துட்டு, காலம்லாம் போட்டு குடுத்துட்டீங்கன்னா, நம்ம பிரிக்ஸ் அரிக்க லே பண்ணி உங்களுக்கு பாயிண்டிங் ஒர்க்லாம் கூட ஃபினிஷ் பண்ணி குடுப்போம். நம்ம காம்பவுண்ட் வாலு இன்டர்லாக்ல பண்ணும்போது உங்களுக்கு 40% காஸ்ட் மிச்சமாகும். மெயினான விஷயம் காஸ்ட். மணி ரொம்ப மிச்சமாகும். அந்த காஸ்ட்ட எடுத்து நீங்க வேற எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க வேணான்ற பட்சத்தில திரும்பவும் ரிமூவ் பண்ணி வேற இடத்துல யூஸ் பண்ணலாம். ரீயூஸுக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து கட்டு வேலைக்கு கலவை வராது, பூசு வேலையும் வராது. ஸோ மெட்டீரியலு, லேபரு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து 40% உங்களுக்கு காஸ்ட் மிச்சமாகும். நீங்க இன்டர்லாக்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். உங்களுக்கு பிரிக்ஸோட ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியாவும், நல்ல தரமாவும் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தொட்டி உள்ளேயே வந்து கல்ல ஊற வச்சு நம்ம 20 டேஸ் க்யூரிங் பண்ணி குடுக்குறதுனால உங்களுக்கு வந்து பிரிக்ஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து பிரிக்ஸு காம்பவுண்ட் வாலுக்கு வந்து நீங்க ஷோ பண்ணணுன்றதுக்காக அந்த பட்டை கட்டணும், குருகாடி எடுக்கணும் அது மாரி எந்த இதுவும் இல்லாம, நீங்க சிம்பிளா லே பண்ணி முடிச்சாலே காம்பவுண்ட் வால் பார்க்கறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும். பட்ஜெட்லயும் உங்களுக்கு வந்துரும். ஸோ வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போடணும்னா, நம்ம டிஸ்ப்ளேல என்னோட நம்பர் இருக்கு. கண்டிப்பா கூப்பிடுங்க. நம்ம வந்து சைட் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் எல்லாமே உங்களுக்கு சொல்லலாம். ஓகேன்னா நம்ம பண்ணி குடுக்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ வரும். நீங்க காம்பவுண்ட் வால் மட்டும் இல்லங்க, வீடும் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வீடு இல்லாம குடோனு, பாத்ரூமு, சின்ன ஒர்க்லேருந்து பெரிய ஒர்க் எதா இருந்தாலும் நம்ம வந்து அ இன்டர்லாக் பிரிக்ஸ்ல பண்ணி குடுத்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்ப்ளேல நம்பர் குடுத்துருக்கேன். கூப்பிடுங்க. தேங்க் யூ நண்பர்களே. அடுத்த நல்ல ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.